மேலும் ஒரு முக்கிய செய்தி, திருவண்ணாமலை நிலச்சரிவில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. பிரியா, திருவண்ணாமலையில் புயல் மழை பாதிப்பால் அங்கு மண் சரிவு ஏற்பட்டதில் 7 பேர் அதாவது மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். தற்பொழுது உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் என நிவாரண நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வ.உ.சி. நகர் 11வது தெருவில் வசித்து வந்தவர் ராஜ்குமார். இவரது வீட்டின் மீது 1ஆம் தேதி அன்று மாலை 4 மணி அளவில், அதாவது மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவால் இவர் வீட்டில் இருந்த ராஜ்குமார், அவரது மனைவி மீனா மற்றும் அவரது பிள்ளை அதாவது 9 வயது மகள் இனியா மற்றும் மகன் கௌதம் மற்றும் அதே போல பக்கத்து வீட்டில் இருந்த சரவணன் என்பவரின் மகன் ரம்யா மற்றும் அதே போல மஞ்சுநாதன் என்பவரின் மகள் வினோதினி என்று மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகள் மகா என 7 பேர் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவம் கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போல உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் எனவும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.